நோன்பை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் அது கடமை. ஜகாத்தை பொறுத்தவரையில் அது வசதியுடையவர்களுக்கு கடமை. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் ஒருஞ்சேர பெற்றவர்களுக்கு தான் ஹஜ்ஜும் கடமை. தொழுகை ஏழைகளுக்கும் கடமை, வசதி உள்ளவர்களுக்கும் கடமை. தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை, நோயுற்றவர்களுக்கும் கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் நீங்கள் தொழுதாக வேண்டும், தொழுதால் தான் நீங்கள் முஸ்லிம். நீங்கள் பயணத்தில் இருந்தால் 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக குறைத்தாகினும் நீங்கள் தொழ வேண்டும். எந்த ஒரு காரணத்தையும் கூறி தொழுகையை விடுவது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. 50 வயது 60 வயது ஆகியும் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் தொழுகையை நினைத்து கூட பார்க்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய தவறு. மரணிப்பவற்றை பேச வேண்டும், பரஸ்பரம் மக்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அகீமுஸ்ஸலாத், நீங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இஸ்ராயேல் மக்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாங்கிய வாக்குறுதி, முற்சென்ற சமூக மக்களுக்கு கடமையாக்கியப்பட்ட இபாதத் இந்த தொழுகை. தொழுகை என்பது எல்லா மனிதர்களின் மீதும் கடமையாக்கப்பட்ட இபாதத். மறுமை நாளில் எல்லோரிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்வி தொழுகையை குறித்து. நோன்பு உடல் ஆரோக்கியமான மக்களிடத்தில் தான் அல்லாஹ் விசாரிப்பான். ஜக்காத் வசதியுடைய மக்களிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பது உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பையும் யார் ஒருங்கே பெற்றிருக்கிறார்களோ, இரண்டும் சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில். கடமையாக்கப்பட்ட சிறு பிராயத்திலே இருந்து மரணிக்கின்ற வரை பேச வேண்டும், பரஸ்பரம் மக்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அகீமுஸ்ஸலாத், நீங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இஸ்ராயேல் மக்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாங்கிய வாக்குறுதி, முற்சென்ற சமூக மக்களுக்கு கடமையாக்கியப்பட்ட இபாதத் இந்த தொழுகை. தொழுகை என்பது எல்லா மனிதர்களின் மீதும் கடமையாக்கப்பட்ட இபாதத். மறுமை நாளில் எல்லோரிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்வி தொழுகையை குறித்து. நோன்பு உடல் ஆரோக்கியமான மக்களிடத்தில் தான் அல்லாஹ் விசாரிப்பான். ஜக்காத் வசதியுடைய மக்களிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பது உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பையும் யார் ஒருங்கே பெற்றிருக்கிறார்களோ, இரண்டும் சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில். கடமையாக்கப்பட்ட சிறு பிராயத்திலே இருந்து மரணிக்கின்ற வரை